ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட வந்து பயங்கரமாக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. வியானா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி போவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்ரா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய், பார்வதி, கமருதீன் அவங்களாம் ட்ரெண்டிங்கில் இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். எங்கும் சாண்ட்ரா, எதிலும் சாண்ட்ரா, பேசுகிறதுலையும் சாண்ட்ரா, எல்லாம் பாட்டு, ரைம்ஸு, ரீல்ஸு என்னென்னமோ க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இப்போ வந்து விக்ரம் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அது எப்படி ஒரு பொண்ணால் ஒரு பொண்ணை வந்து ஹர்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. யார்? வியானா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி என்ன வந்து ஹர்ட் பண்ண முடியுதுன்னு. ஏங்க என்னங்க இதெல்லாம் ஒரு கேள்வியா? எல்லாம் அப்படி தான் நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரு மாதிரி தான் இவ்வளோ வந்து என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவா. நான்லாம் அவளுக்காக நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன் அப்படின்போது விக்ரம் ஒன்று சொல்லிடுறாரு. சாண்ட்ரா தப்பாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு பொண்ணை ஹர்ட் பண்ண அந்த ரேஞ்சுக்கு போனோம். ஒரு பையனாக இருந்தாலும் அந்த விஷயத்த சொல்லணும்னா சொல்லிவிடுவான் அப்படின்போது, இல்லை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேல் கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, நான் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணவே இல்லையே அப்படின்போது அவர் அழகாக சொல்கிறார். இல்லை அவங்க வெளிப்படுத்தாமல் கூட இருந்திருக்கலாம், இவன் வெளிப்படுத்துகிறான், அவ்வளோதான். அழகாக சூப்பரான ஒரு வார்த்தை, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு என்னமோ உங்கள் மேலே ஏதோ ஹர்ட் பண்ணியிருப்பீங்க அதனால் சொல்கிறாளமோ அப்படின்னு சொல்கிறார் விக்ரம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சாண்ட்ரா ஹார்ட்டெல்லாம் இல்லைங்க, நான் வந்து ஷர்ட்டை வச்சுட்டு போனேன் பார்த்தீங்களா, அப்போது ஷர்ட்டு சாண்ட்ரா அந்த வாரம். அதுக்கப்புறமா வந்து நான் இந்த சோஃபாவில் படுத்து தூங்கும்போது சோஃபா சாண்ட்ரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லோரும் எதிர்த்தேன்னா, அதுக்கப்புறம் 1 vs 7 சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணேன்னா, அதே மாதிரி நான் எப்போ பார்த்தாலும் அழுது ரொம்ப டாக்ஸிக்காக பண்ணேன்னா, அதுக்கப்புறம் வந்து என்னோடய கம்ப்ளைண்ட்ஸே இதுதான்றா. அதுவும் இல்லாமல் அப்போத்தான் அதான் திவ்யா கிட்ட சொல்கிறா வியானா, அப்போத்தான் நீ எல்லாம் ப்ரொமோவில் வரல, ஃபுல்லாக இந்த ஆயா தான் வந்துச்சு, நீ என்கிட்டயே சொல்கிறா. ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேங்கண்ணா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா நீ எல்லாரோட தள்ளி ஏறுவியா அப்படின்னு என்னை கேட்குறா. அதே மாதிரி கார் விஷயத்தில் கூட வந்துட்டு எனக்கு மாட்டு கருத்து இருக்குது, ஆனால் நான் இங்கே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா என்னை வந்து நம்ம டீம் வந்து இங்கே பேசக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து பிளான் பண்ணி அவங்க 2 பேரும் அனுப்பிச்ச ஒரு அளவுக்கு பேசுகிறா. நானே முதல் இந்த பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே வருவேன்னு நினச்சி கூட பார்க்க, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு என்ட்ரி. பிரஜன் வராருன்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன். சரி, பிரஜன் நம்மளுக்கு கூட இருக்காரு அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இது இந்த அளவுக்கு போக நான் நினச்சி கூட பார்க்கலையே. அது மட்டும் இல்லாமல் பிரஜனுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்லாம் பேசி, குழந்தைங்க தான் எனக்கு ரொம்ப முக்கியம்லாம் பேசி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி ரொம்ப வந்து இங்கே சொல்கிறாங்க. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போய்ட்டுருக்கு. பிரஜன் வந்துட்டு இப்போ என்ன சொல்ல போகிறாருன்றதான் இப்போ பெரிய பேச்சு. ஏன்னா இப்போ பிரஜன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கரமாக பேசுகிறாரு. அப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா வந்து யாரும் வந்து கலாய்க்காதீங்க, அதே மாதிரி இந்த வார்த்தை அந்த ஸ்கேம்ன்ற இவர் கமருதீன் சொல்லியிருப்பார் பாருங்க, அதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து அவங்க வேறு கலாய்க்கிறாங்க போல. அதெல்லாம் ரொம்ப தவறு. இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரி சீசனில் வந்து அனிதா சம்பத் அந்த மாதிரி பண்ணாங்க, பேசாதீங்க ஆரி அப்படின்னாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அனிதா சம்பத் பாவம் அடுத்த வாட்டி ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஆரி அவர்கள் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு என் தங்கச்சி அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார், இவங்களை அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிலாம் பேசியிருப்பார். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் போகுதா என்னன்னு தெரியல, அவர் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி ஒரு இடத்துல வந்து சொன்னார். ஸோ பாவமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்றது சாண்ட்ராவோட மனசாட்சிக்கு தான் தெரியும். இதுதான் நம்மளோட கருத்து. ஏன்னா இங்கே இவ்வளோ ஃபீல் பண்ணுறது பார்த்தா இது உண்மையாக பொய்யான்ற கூட நம்மளுக்கு டவுட் வர அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.